நீர்ச்சத்தும் இன்னும் சில ஆரோக்கிய குணங்களும் உள்ள சுரக்காய். அந்த சுரக்காயில் எப்படி நீ குழம்பு வைக்கலாம்? வழக்கம் போல் சட்டி சுட வச்சு எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு வித்தியாசமாக இதில் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதையும் போட்டு தாளிச்சிட்டு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்க்கணும். அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி இஞ்சி, பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம் அதை சதைச்சதை சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல. அது ஒரு கண்ணாடி பதம் வரும். அந்த கண்ணாடி பதம் வரும்போதே நம்ம சுரக்காயை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து அதோட 2 பழுத்த தக்காளி அதையும் சேர்த்து மறுபடியும் கிளறி விட வேண்டியதான். இது சீக்கிரமாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போயே உப்பு சேர்த்து இப்படி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டோன்னு வைங்களேன், அட்டகாசமாக வெந்து வந்துடும். அடுத்த 8 to 10 நிமிஷத்தில் இது வெந்து வந்த பிறகு மஞ்சத்தூளோடு சேர்த்து 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய் பொடி, அதோடு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி பிரட்டி விட்டாச்சு. இது நல்லா இந்த மசாலாலாம் பச்சை வாடை போய் காயோடு நல்லா சேர்ந்த பிறகு அடுத்த வேலை என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, அதில் தண்ணி சேர்த்துற வேண்டியதான். தண்ணி சேர்த்துட்டு அது கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டா அழகாக கொதித்து கொஞ்ச நேரத்தில் குழம்பு தூக்கலாக ரெடி ஆயிடும். அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நாம் கொஞ்சோண்டு தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இல்லை இப்படியேவும் சேர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் சாப்பிட்டா வழக்கம் போல் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம்.